கம கமன்னு வாசனையாக சுல்லுன்னு காரசாரமான கருவேப்பிலை பொடி எப்படி சிம்பிளாக சூப்பராக எம்மியாக டேஸ்டியாக செய்யலான்னு பார்த்தலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் மிளகு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். எக்கச்சக்கமாக கருவேப்பிலையை அள்ளி சதற விட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து செவக்க வறுக்க போகிறோம். குறைவான தீயில் வச்சு வறுக்கும் போது கருகிடாமல் அதோட நிறம் கம்ப்ளீட்டாக மாறணும். அதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், டேஸ்ட்டுக்காக 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்திங்கன்னா கம கமன்னு வாசனையாக இட்லி தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டார்டர்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா கூட இதை வச்சு மேரினேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும்.